குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். திருவள்ளூர் பழவேற்காட்டிலிருந்து காட்டுப்பள்ளி செல்லும் வழியில் கருங்காலி பள்ளம்பாடி என்ற இடத்தில் ஏரியும் கடலும் சந்திக்கும் முகத்வாரம் அமைந்துள்ளது. இங்குள்ள 2.5 கிலோமீட்டர் பிரதான சாலை முழுதும் மணல் திட்டுகளாக மாறி இப்பகுதியை கடப்போர் அவதியடைந்து வந்தனர். மழைக்காலங்களில் பைக் சக்கரங்கள் மண்ணில் புதைந்து 40 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் அவலம் நேர்ந்தது. கலெக்டர், எம்எல்ஏ என பல தரப்பினரிடம் கோரிக்கை வைத்தும் தீர்வு எட்டவில்லை. இந்த மார்க்கமாகத்தான் அதானி துறைமுகம், எல்என்டி கப்பல் கட்டும் தளம், வடசென்னை அனல்மின் நிலையம் என 10க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளுக்கு மக்கள் வேலைக்கு சென்று வந்தனர். இந்த சூழலில் அதானி துறைமுகத்திலும் சாலையை சீர் செய்து தருமாறு மக்கள் கோரிக்கை வைத்தனர். இதையேற்று சாலையை சீர் செய்ய அதானி துறைமுக அதிகாரிகள் முன் வந்தனர். அதானி துறைமுக சமூக வளர்ச்சி மேம்பாட்டு நிதியிலிருந்து நிதி ஒதுக்கி சாலை பணிகள் துவங்கப்பட்டுள்ளது. கம்பெனிங்க வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கம்பெனி இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட பைக்கிங்க இந்த வழியாக தான் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணி அந்த கம்பெனிக்கு போகிறோம். ஒவ்வொரு முறையும் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கோம். அது இன்னைக்கு வந்து அதானி சார்பாக அவங்கள கூப்பிட்டு வச்சு லெட்ரு கொடுத்ததுனால அவங்க சார்பாக கலெக்டரை பார்த்து இந்த இடத்துல வந்து பர்மிஷன் வாங்கிட்டு வந்து இன்னைக்கு வந்து ரோட்டு வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாள் பூஜை வேலை இன்னைக்கு போட்டுருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 மீட்டருக்கு ரோடு வசதி உருவாகி கொடுத்துருக்காங்க அதானி சார்பா. இதுக்கு வந்து கலெக்டரும் ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இந்த ரோடு வந்து தற்காலிகமாக தான் இப்போத்துக்கு தான் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போட போகிற ரோடு ஒரு 2 வருஷ காலமாக இருக்கும். இந்த பழர்காட்டு பகுதி சேர்ந்து எங்களுக்கு நிரந்தர தீர்வு வேணும்னா எங்களுக்கு ஒரு பாலம் அமைச்சு கொடுக்கணும். இது வந்து அதிகாரிங்க பார்வையிட்டு எங்களுக்கு உண்டான பாலம் நாங்களே கொடுத்துருக்கோம். அதிகாரிங்க வந்து சொல்லியிருக்காங்க அந்த பாலம் பேப்பர் நிற்குதுன்னு சொல்லி வந்துடுன்னு சொல்கிறாங்க. அது எங்கே நின்றாலும் முதல்வர் ஐயா கவனத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு எங்களுக்கு உடனடியே அந்த பாலம் கட்டி கொடுத்து ஜனங்க வந்து போக்குவரத்துக்கு நிம்மதியாக போயிட்டு வேலைக்கு போயிட்டு வர மாதிரியே இருக்கணும். இது வந்து எங்கள் பழர்காட்டு பகுதி சார்பாக நாங்கள் எங்கள் கோரிக்கை வைக்கிறோம். எவ்வளோ நாளாக ஒரு 10 வருஷமா இப்படியே தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. நான் இங்கே மோத்தாரம் ஓடுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இது நான் பார்த்ததில்ல. ஆனால் இப்போ அதிகமாக அப்படியே கடல் ஆறு ஒன்றா ஜாயிண்ட் ஆகிற அளவில் இருக்குது. அப்போ கூட இங்கே அதானி போர்ட்டுக்கு வேலைக்கு எங்கள் பழவேற்காட்டில் எல்லா ஊர்லேருந்து இந்த பக்கம் தான் வரணும். அதனால ஒரு சீக்கிரமாக ஒரு ரோடே போட்டால் கூட இந்த இடத்துல ரோடு வராது. ரோடு வந்து இது வரைக்கும் தான் கட் ஆகும். அங்கே ஒரு சின்னதாக ஒரு பிரிட்ஜு போட்டால் தான் அங்கே ரோடே போக முடியும். அண்ணாண்டே நீ ரோடே போட்டேன்னா மறுபடியும் வந்து கல்லின்னு போயிடும் அந்த ரோடு கடல். நான் எங்களுக்கு நீங்கள் அதானி கட்டுதோ இல்லை யார் கட்டுறாங்களோ அது எங்களுக்கு தெரியல. ஆக மொத்தம் எங்களுக்கு ரோடு வரணும்.